ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான நெதர்வேர்ல்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவான கோரி தோர்டன் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய லூசியானால இருக்கிற எஸ்டேட்டை இன்ஹெரிட் பண்றாரு. இவர் அந்த எஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு சீக்ரெட் கல்ட் பாத்தீங்கன்னா வினோதமான பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கதை பாக்குறாரு. பிளாக் மேஜிக், ப்ராஸ்டிடியூஷன், ஒரு விங்டு கிரியேச்சர் மூலமா இறந்த நபர்களை உயிர்ப்பிக்கிறது மாதிரியான விஷயங்களை அந்த எஸ்டேட்ல செஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த எஸ்டேட்டை இன்ஹெரிட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன, இவர் அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்துல அடல் கனன் இருக்கும். அடல் கனன் நடுவுல படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் வந்து சம்பந்தமே இல்ல. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த படம் இருக்கிற பக்கம் கூட போயிடாதீங்க. சோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு படமா கதைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு கை பறந்து வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து கொல்ற மாதிரியான சிஜி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கே வந்து சிஜி எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் தான் வருது. ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். சினிமேட்டிக் எஸ்பெக்ட் எதிர்த்தாலுமே அது பிலோ ஆவரேஜா தான் இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. நெதர்வேர்ல்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.